வணக்கம். நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி ஆப்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்டு வச்சிங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு எவாலுவேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லை, காமனாக வந்து யார் வேணால் இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் லா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து 30 கொஸ்டின். ஸோ இது எங்கே போய் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாரத் எக்ஸாம் வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து அந்த மெனு இருக்குது. இந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா கியூஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ நம்ம இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் லா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெஸ்ட்டு லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை டேரெக்டாக கிளிக் பண்ணாலுமே நீங்கள் டெஸ்ட்டை எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? மொத்தம் 30 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் வந்து நான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன். சரிங்களா? கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆன்சர் எப்படி பார்க்குறதுனா, கொஸ்டின் வந்து இது ஆன்லைன் எக்ஸாம் தான். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கடைசியில் வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னென்னு வரும். அப்புறம் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன சரியாக பண்ணியிருக்கீங்க, எது தவறு அப்படின்னு இதுவே இண்டிகேட் பண்ணியிருக்கும். சரிங்களா? சரி, கரெக்டான ஆன்சர் சொல்கிறோம், தவறானா இது தவறு அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். EIC இஸ் ஏ சர்டிஃபிகேஷன் பாடி ஆஃப் இந்தியா விச் இன்சூர்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் வித்தின் இந்தியா, quality and safety of products imported outside India, safe products exported within India, quality and safety of products exported from India. ரெண்டாவது கொஸ்டின், ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் கம்யூனிகேஷன் ஆர் பார்ட் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் அனலிஸ், ரிஸ்க் அனலிஸ், கண்ட்ரோல் ஆஃப் நான் கன்ஃபர்மன்ஸ், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் திஸ் ட்ரூ, இதில் வந்து எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் நீட் டு பி மானிட்டர்டு, கிரிட்டிக்கல் லிமிட் இஸ் செட் ஆஃப் CCP டு கீப் இன் செக். தேர்டு, கரெக்டிவ் ஆக்ஷன் டு பி டேக்கன் அட் டைம் ஆஃப் எனி நான் கன்ஃபர்மன்ஸ். டி வந்து ஆல் த அபோவ். ஸோ எது கரெக்டான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்க. ஏன்னா போய் ஆன்சர் சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து பண்ணி பார்த்தா தான், நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தா தான் ஸோ உங்களுக்கு இது மூலமாக கூட மெமரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் ஆஃப் திஸ் ப்ரீ ரிக்வெஸ்டிவ் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து எது ப்ரீ ரிக்வெஸ்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ISO ஸ்டாண்ட்ஸ் ஃபார், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் கரெக்டான செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் BIS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு என்ன, அதாவது அப்ரிவியேஷன் தான். நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டக்ட் பாயிண்ட், அது NCCP ஃபார் இந்தியா இஸ் அட், இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் கோடெக்ஸ் கான்டக்ட் பாயிண்ட் ஃபார் இந்தியா இஸ் அட் அப்படின்னு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் கட்சியே CCP மீன்ஸ், கட்சியே CCP மீன்ஸ்னால் என்ன, அதோட அப்ரிவியேஷன் என்ன. சரிங்களா? இன் கோடெக்ஸ் ஹரிசாண்டல் கமிட்டிஸ் ஆர் ஆல்சோ கால்டு, இந்த கோடெக்ஸ் ஹரிசாண்டல் கமிட்டி ஆர் ஆல்சோ கால்டு அப்படின்னா அதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாலிட்டி மேனுவல் இஸ் ரிவ்யூடு பீரியாடிக்கலி பை, குவாலிட்டி மேனுவல் இஸ் ரிவ்யூடு பீரியாடிக்கலி பை ஆப்ஷன் A அட்மினிஸ்ட்ரேஷன், B எம்ப்ளாயி அண்ட் ஸ்டாஃப், C டாப் மேனேஜ்மெண்ட், D none of the above. which of this is a safety gear. சரிங்களா? ஆப்ஷன் A க்ளோஸ், B apron, C சேஃப்டி ஷூஸ், D all the above. Safety precaution and environment safety guideline is given under. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுங்க. ISO 9001, 14001, 18000, ISO 23000. ஓகே. ஸ்டாண்டர்ட்ஸ் லேட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் இஸ் given by, ஸ்டாண்டர்ட் லேட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் இஸ் given by. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா BIS, ISO, ISA, WHO. FIFO இஸ், FIFOனா என்ன, அதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இன் ஃபைனல் ரிலீஸ், ஃபர்ஸ்ட் லீவ் ஃபர்ஸ்ட் அவுட், ஆல் ஆஃப் த above, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். 15, which of the following is at lowest risk of woodborne illness. அது which of the following is at lowest risk of woodborne illness.
ஏ வந்து ஆப்ஷன் ஏ வந்து அடல்சன்ஸ், ஆப்ஷன் பி ஆல்காலிக்ஸ், ஆப்ஷன் சி எல்டர்லி பீப்புள், ஆப்ஷன் டி வந்து pregnant women. Growth of bacteria can be prevented by thawing food in the microwave, putting perishable goods in the refrigerator, keeping cooked food out for less than 2 hours. Option D, all the above. Which of the following is not an example of verification? ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரீ ரெக்வெஸ்ட் ப்ரோக்ராம், கட்சி சிசிபி பிரின்சிபல்ஸ், சிஸ்டம் எலமெண்ட்ஸ். ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ். Which of the following is recommended for food industry? Mild steel, galvanized iron, stainless steel, last option aluminum. As per GHP water used in wood processing units should meet the non-portability test, drinkability test, அப்புறம் portability test, அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து cleaning test. Kachi CCP has defined CCP as A. critical care points, B. critical control process, C. critical control points, D வந்து பார்த்தீங்கன்னா coded control points. 22. What is the objective of ISO 22000? அது ISO 22000 அப்ஜெக்டிவ் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. To establish a wood safety management system, certification of production plant, minimize resource. D வந்து none of the above. What does FSS stand for? ஸோ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக எதுன்னு பார்த்து டிக் பண்ணுங்கள். Which of the following food item has been exempted from labeling? சரிங்களா, which of the following food item has been exempted from labeling? On the spot food like bakery items, B. ready to eat food, food served on plant and vending machine. Option D வந்து all of the mentioned. According to Codex standards, which of the following wood item is hypersensitive? Option A cereals, B nuts, C milk products, D வந்து all of the mentioned. When did the Food Safety Standards Act 2006 come into force? அது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. April 1, 2006, March 1, 2006, அப்புறம் May 1, 2007, 23 August 2006. Which section of the Food Safety and Standards Act 2006 deals with the duties and functions of Food Authority? Which section கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். செக்ஷன் 25 ஆஃப் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2000 டீல்ஸ் வித். செக்ஷன் 25 வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 29. Which section of Food Safety and Standards Act 2006 deals with the establishment of Food Safety and Standards Authority of India? சரிங்களா, ஸோ இதுவுமே எதை டீல் பண்ணுது? அது எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து செக்ஷன் 7 ஆஃப் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006, செக்ஷன் 9, அப்புறம் செக்ஷன் 4, செக்ஷன் 5. ஓகேவா. விச் ஆஃப் த செக்ஷன் 10 ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 டீல்ஸ் வித். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி, அப்புறம் பி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், சி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அண்ட் லேபிளிங் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ இப்போ 30 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் வந்து லைவாக செக் பண்ணுங்கள். இங்கே சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து வியூ ஸ்கோர்னு வரும். உங்கள் ஸ்கோர் என்னென்னு பார்த்துட்டு ஸோ உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு நீங்கள் நம்ம அந்த ஆன்லைன் நம்ம சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்தளவு நம்ம இதுக்கெலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
அதே போல் உங்களுக்கு யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா எனக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.